அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, கிராமர்ஸ் ரூல். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நம்மகிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சிவப்பிரியா எம் அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். ஸோ இங்க 3 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க. முதல்ல இத வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு அசைன் பண்ணிடலாம். ஸோ ஏன்றது வந்து இது உள்ள இருக்கிற இந்த வேல்யூஸ் 3 மைனஸ் 2 1 3 minus 2 1 2 1 minus 1 4 minus 3 2 இதுதான் வந்து A வேல்யூ. இந்த கேபிட்டல் X நம்ம எது எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த X, Y, Z தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேபிட்டல் Xன்னு நம்ம எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் இதில் X1, X2, X3ன்னு கூட நமக்கு இருக்கும். இல்லை ABC அது இது எப்படி வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த B அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ் தான் B 814 இதுதான் வந்து நமக்கு B வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ தான் நம்ம டெல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு எப்பவுமே ஜென்ரலாக ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ப்ளஸ்ஸு, அடுத்த வேல்யூ மைனஸு, அடுத்த வேல்யூ ப்ளஸ்ஸு. இது வந்து ஜென்ரல். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 எடுத்துப்போம். ஸோ 3 இங்கே நம்ம எடுக்கிறோன்னா, ஸோ இதுவும் போயிட்டு 1 மைனஸ் 1 மைனஸ் 3 2 1 மைனஸ் 1 மைனஸ் 3 2ன்னு வரும். இது ப்ளஸ்ன்றதால எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கேயே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. செகண்ட் வேல்யூ மைனஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 இங்கே இருக்கிற மைனஸ் 2 போட்டுக்கலாம். இப்போது இதுவும் போயிடுச்சுன்னா 2 மைனஸ் 1 4 2 2 மைனஸ் 1 4 2 அடுத்தது ப்ளஸ் 1. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 2 1 4 மைனஸ் 3 2 1 4 மைனஸ் 3. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ 3 இங்கே இருக்கட்டும். 1 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். நெக்ஸ்ட்டு மைனஸும் வந்து ப்ளஸ் ஆகிடும். எப்பவுமே இந்த இடத்துல மைனஸ் தான் பண்ணுவோம். இது ப்ளஸ் ஆகிட்டதால் நமக்கு 1 இன்ட்டு 3 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2 2 இன்ட்டு 2 4 இங்கே மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4 ப்ளஸ் 1 2 இன்ட்டு மைனஸ் 6 சாரி மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 4 இன்ட்டு 1 4. ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸோ ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 வந்து நமக்கு மைனஸ் 1 வரும். ப்ளஸ் 2 இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல 8 வரும். ப்ளஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 4 மைனஸ் 10 ஆகும். இப்போ அடுத்தது இது வந்து மைனஸ் 3 இது வந்து ப்ளஸ் 16 இது வந்து மைனஸ் 10. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 3 வரும். இதை நம்ம டெல் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா டெல் எக்ஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். டெல் எக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக இருந்த பி வேல்யூ இருக்கு இல்லையா, அதை எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம அந்த வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ அந்த வேல்யூஸ் கொடுத்து போகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து 3 2 4ன்னு இருக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்த வேல்யூ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 8. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 1 மைனஸ் 1 மைனஸ் 3 2 1 மைனஸ் 1 மைனஸ் 3 2. இங்கே மைனஸ் அப்படின்றதால அடுத்தது வந்து இந்த மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் 2 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 1 மைனஸ் 1 4 2 1 மைனஸ் 1 4 2 அடுத்தது ப்ளஸ் 1 இந்த ப்ளஸ் 1 எடுத்து எழுதிக்கலாம். இதுவும் போயிடுச்சுன்னா 1 1 4 மைனஸ் 3 1 1 4 மைனஸ் 3. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். 8 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 இன்ட்டு 2 2 மைனஸும் கேன்சல் ஆகிறதால அது வந்து மைனஸ் 3. ஏற்கனவே இங்கே ரூல் படி மைனஸ் போடணும். இதுவும் கேன்சல் ஆகிட்டதால 3 இன்ட்டு 1 3. இது ரெண்டும் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3 இது வந்து மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 4. ஸோ இப்போ அடுத்தது 8 இது மைனஸ் 1 ப்ளஸ் 2 இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். 6 ப்ளஸ் 1 இது ரெண்டும் வந்து மைனஸ் 7 ஆட் ஆகிடும். இப்போது இது மைனஸ் 8 இது வந்து
12, இது -7. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு del x ஓட வேல்யூ -3. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், del y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த del y வேல்யூனா என்ன அர்த்தம்னா, இந்த bக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூவை y பிளேஸில் போட்டு கண்டுபிடிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த 814 இங்கே போட்டு கண்டுபிடிச்சோம், அதனால் இது del x. இப்போ yல இதுக்கு முன்னாடி இந்த என்ன வேல்யூ இருந்ததுன்னா -2, 1, -3, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து +3. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 1 - 1 4 2, 1 - 1 4 2. இங்கே மைனஸ் அப்படின்றதால மைனஸ் இங்கே இருக்கிற 8. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 2 - 1 4 2 ப்ளஸ் 1. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 2 1 4 4 2 1 4 4. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். +3 1 × 2 2 minus 4 × -1 -4 -8 2 × 2 4 minus 4 × -1 -4 plus 1 4 2s are 8 minus 4 1s are 4. ஸோ இப்போ இது வந்து +3 2 + 4 இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும், அதே மாதிரி இது ப்ளஸ் ஆகிடும். -8 4 + 4 + 1 4. ஸோ இப்போ இது 3 × 6 -8 × 8 + 4. இது மல்டிப்ளை பண்ணால் 18 - 64 + 4. அப்போ இதை சால்வ் பண்ணால் del y-ஓட வேல்யூ -42. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, del x கண்டுபிடிச்சோம், del y கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து del z கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம bக்கு அப்புறமா இருக்கிற அந்த வேல்யூவை z இருக்கிற இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்ததுன்னா 1 - 1 2ன்னு இருந்தது. இப்போ இது வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 1 1 -3 4 1 1 -3 4. இந்த மைனஸ்ன்றதால இங்கேயும் மைனஸ்ன்றதால எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 2 1 4 4 2 1 4 4 ப்ளஸ் இந்த 8. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 2 1 4 -3 2 1 4 -3. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். 3 1 × 4 4 -3 × 1 -3. இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். +2 2 4s are 8 -4 1s are 4 plus 8 2 × -3 -6 -4 × 1 -4. ஸோ இப்போ அடுத்தது 3 எப்படியே இருக்கட்டும். இது 4 + 3 +2 இந்த இடத்துல 4 வரும் +8 இந்த இடத்துல -10 நமக்கு வரும். ஸோ இது வந்து 3 7 ப்ளஸ் இது வந்து 8 இது வந்து -80. இப்போ இதை சால்வ் பண்ணால் 21 + 8 -80. அப்போ del z-ஓட வேல்யூ வந்து -51. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து XYZ ஆன்சர் கண்டுபிடிக்க வந்திருக்கிறோம். ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா del x-ஐ del வேல்யூன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் a டிவைட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ -3 / 3 எக்ஸோட வேல்யூ வந்து -1. இப்போ அடுத்தது வந்து இதை சால்வ் பண்ணால் -1 ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய்யோட வேல்யூ. இந்த ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா del y / del. ஸோ -42/3. அப்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ இதை சால்வ் பண்ணோம்னா -14. நெக்ஸ்ட்டு இசட்டோட வேல்யூ del z / del -51/3. இப்போ என்ன ஆன்சர் வரும்னா இசட்டோட வேல்யூ இதை சால்வ் பண்ணால் -17 வரும். ஸோ நம்மளுடைய XYZோட ஆன்சர் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.